யாரோ ஒரு வழிப்பறி பண்ணுறனோ இல்லை ஒரு திருடன் இருக்காங்களா சார், ஒரு இடத்துல திருடு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அஃபென்ஸு, அவனை போலீஸ் தேடுதுன்னா அவனோட முதல் வேலையாக என்ன பண்ணுவான்னா அந்த திருடிய பொருளை எங்கேயா போய் பதுக்க தான் பார்ப்பாப்புல. செந்தில் பாலாஜியோ இல்லை ஆவாவேலோ யாராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வந்து இப்போ ரெய்ட் பண்ணுறாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், ஏவியாவேலுக்கும் தெரியும், அதுக்கப்புறமா வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும் யார் யார் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறான் அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். செந்தில் பாலாஜியோ இல்லை ஏவாவேலுவோ யாராக இருந்தாலும் கொள்ளையடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பணம் வச்சிருக்க இவ்வளவுமா அந்த சென்ஸ் இல்லாமையா இருப்பாங்க. அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோ இல்ல கவர்மெண்ட் ரன் பண்ற கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட்டே நான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த சென்ஸ் இல்லைனா தான் இந்த மாதிரி போகலாம். இது வந்து ஒரு மிரட்டல் தனமா தான் பாக்குறேன் நான். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க சொன்ன குட்டி கதை மாதிரி நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். சொல்லுங்க. சந்தை பார்த்துருக்கீங்களா? கடை சந்தை, வார சந்தைலாம் போடுவாங்க. அங்க வந்து நிறைய கடைகள் இருக்கும். அதுல நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், திருடன் வருவான், எல்லாம் முள்ள மாதிரி வருவான், எல்லாம் வருவான். அங்க ஒரு கடையில ஏதோ ஒரு பொருளை ஒருத்தன் வந்து எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, திருடிட்டான். திருடினதை கடைக்காரன் பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டான உடனே இவனை பிடிக்கணும்னா அவன் திருடன்னு கத்திட்டு தானே ஏஞ்சி வருவான், எனக்கு வருவான் இல்லை, திருடினவன் முதல்ல கத்திட்டு ஓடுவான் திருடன்ட்டு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யார் திருடன்னு தெரியாது, அந்த கூட்டம் நிறைய இருக்கும்ல, தெரியாது. அவங்களும் எவனோ அவன் ஓடுறவனை பார்த்து திருடன் முன்னாடி ஓடுறான் போல இருக்கு, அவனை விரட்டிட்டு திருடன் ஓடுறான் போல இருக்கு, திருடன் நினைக்க மாட்டாங்க. புரியுது. திருடன் அவன் தான் கடைக்காரனுக்கு தெரியும், அவன் தான் திருடன்னு கை காட்டும் போது 10 பேர் திரும்பிடுவான், அவனை விரட்டிட்டு ஓடுவான். கடைசியில் திருடினவன் பொருளோட ஒரு ஓரமாக ஒதுங்கிடுவான், யாரையோ விரட்டிட்டு ஓடுவானுங்க. கடைசியில் எவனோ ஒரு அப்பாவி சிக்குவான், அவனை போட்டு மொத்துவாங்க, ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுவான். திருடனவன் அழகாக எஸ்கேப் ஆகி போயிடுவான். அந்த மாதிரி தான் என்ன செய்யறோமோ அதெல்லாம் மடம் மாற்றிக்கிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு நான் ஊழலே பண்ணல, நான் ரொம்ப யோகியன், நான் தூய சக்தி, நான் ரொம்ப கரெக்டு, என்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாது.